ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்து கோடீஸ்வரி வந்துட்டு நம்ம மகா கிட்ட வந்து அடுத்து நீதாம்மா, அக்கா குட் நியூஸ் சொல்லிட்டா நீ தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நான் இது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குத்தி காமிக்கிறாங்களாம்மா, இது கூடவாமா தெரியல, இவ்வளோ வேலையும் செய்யறதுக்கு பேசாமல் இப்போ கன்சியூவாக இல்லைன்ற உண்மையை சொல்லிட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஐஸ்வர்யா பார்க்கும்போது. சரி விடுங்க, சட்டி சுட்டதாடா கை விட்டதாடான்ற கதை தான் இந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சுன்னா கோடீஸ்வரி கிழிச்சு தொங்க விட்ருவாங்கங்கிற விஷயம் தெரியவே இல்லை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த குற்ற உணர்ச்சியிலே உள்ளே வந்து நின்னா சூர்யா ஒம்பழுத்துட்டு இருக்காரு. ஒம்பழுத்துட்டு இருக்கும்போது பால் கொடுக்குறேன்னு வந்த கோடீஸ்வரி பெட்டை பார்த்துட்டு என்னம்மா அது தனித்தனியாக படுக்கிறீங்க, ஏதாவது சண்டையான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம மகா அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டாங்க, யோகா மேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் சமாளிச்சிங்க, ஓகே, இதுக்கப்புறம் நான் கீழே படுக்க வேணாமா, வந்து பெட்டில் படுமான்னு சூர்யாவே கூப்பிட்டாங்க. ஆஹா, வேற லெவலில் ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே மாறிட்டு இருக்காரு. இது அவருக்கே தெரியல. இன்னொரு பக்கம் சகனி சித்ராவும் கௌதமும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட நம்ம கோடீஸ்வரி கொலகாண்டாயிட்டாங்க. கோடீஸ்வரி இல்லைன்னா கதை வேறு லெவலில் போகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. கோடீஸ்வரி போயிட்டு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏன் புடவையா காடு கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புடவையை பதிலுக்கு கிழிச்சு வச்சுட்டு எலி பூந்துருச்சுன்றாங்க. வேறு லெவல் சீன் இல்லை இதெல்லாம். அப்படியே செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது. நீ திட்டு என்ன வேணால் திட்டு, நீ இங்கிலீஷே திட்ட, எனக்கு காதில் விழுவாது, நீ என் பிட்ட எனக்கே போடுறியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கிட்டு அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரிப்பா எல்லாம் போய் தூங்க போயிட்டா நம்ம சூர்யா கனவுல மகா அது ஷவரில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இது வேற லெவலில் இருக்குல்ல. இப்போயாவது ரொமான்ஸ் வருதுன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அவர் பயந்து போய் எந்திரிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.